गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி, இன்றைய கிழமை வியாழக்கிழமை, மாசி மாதம் 1ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:35 மணிக்கு உதயம் ஆகின்றது. இன்றைய திதி இரவு 9:01 மணி வரை பிரதமை திதி, அதற்கு பின்பாக துவிதியை திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் இரவு 9:47 மணி வரை மகம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக பூரம் நட்சத்திரம் உள்ளது. காலை 6:34 மணி வரை சித்த யோகமும், இரவு 9:47 மணி வரை அமிர்த யோகமும், அதற்கு பின்பாக சித்த யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது. நல்ல நேரம் காலையில் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் இரவு 9:47 மணி வரை உத்திராடம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன், புதன், சனி ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். மீனத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கலாம். பிள்ளைகள், உறவு முறைகள், நெருங்கிய நண்பர்கள் இவங்க வழியில் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் நிதான நிலைகள் அவசியம். ஒரு சிலர் வீட்டில் பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் கருத்து மோதல் பிரச்சனைகள் வருவதற்கான சூழல்களும் மிகுதியானதாக உள்ளது. கலைத்துறை சம்பந்தமான வேலை ரீதியிலான முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. சொந்த ஊரில் வேலை ரீதியிலான தேடுதல்கள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு, அதே மாதிரி விநாயக பெருமானுடைய வழிபாடு, இந்த வழிபாடு முறைகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பூஜை, பிரார்த்தனை இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைய தினத்தில் அதிக ஆர்வங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியங்கள்லையும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணம் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உள்ளிட்ட எண்ணங்கள், இந்த மாதிரியான முயற்சிகள் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வன்னி விநாயக பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் அசையாத சொத்துகள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும். இந்த மாதிரி முயற்சிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிலருடைய வீடுகளில் பிள்ளைகள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உறவு முறைகள் வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு சொந்த ஊரில் இந்த சொத்துகள் வாங்கக்கூடிய விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கான
செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள்னால மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன மன விரக்திகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக அவங்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த மாதிரியான மனதளவிலான கவலைகள் எல்லாம் அவங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல அதிக நாட்டங்கள் செலுத்த வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அரசியல் சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா சற்று நிதான நிலைகள் அவசியம். தேவையில்லாத இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் வரலாம். அதில் மட்டும் கவனங்கள் செலுத்த வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் மாமனார் இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கு அதிக ஆதரவு காட்டக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. மேற்கல்வித்துறையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைய தினத்தில் படிக்கக்கூடிய ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். சொத்து சார்ந்த விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பாலங்கள், கட்டுமானங்கள் சம்பந்தமான உபகரணங்கள் ரீதியிலான வியாபாரத்துறையில ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். தரகு சம்பந்தமான பணிகள், ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பணி ரீதியிலான விஷயங்கள், இது குறித்த வேலை முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. மனதளவில் அதிகப்படியான தைரியங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். வெற்றிகள் அமையக்கூடிய தினமாகவும் உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கான லாப நிலைகள் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கின்றது. உங்களுக்கான நன்மைகள்னு பார்க்கும் பொழுது சற்று குறைவானதாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு அதிக அக்கறை காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் வழிபாடு. கடக ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்னு பார்க்கும் பொழுது சற்று விரக்தி நிலைகள் காணப்படலாம். ஒரு சிலருக்கு ஆன்மீக ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கின்றது. பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது. உங்களுடைய கையிருப்பு பணத்தினுடைய அளவும் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும். சகோதர வழியில, மாமனார், வேலையாட்கள் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது. அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள், பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் இன்றைய தினத்தில் படிப்புல அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. ஒரு
சிலருக்கு காசோலைகள் மூலமாக லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் முன்பணம் பெறக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள், இதனாலேயும் லாபங்கள் இருக்கும். தைரியமான விஷயங்கள்னால ஒரு சிலருக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் கவனங்கள் அவசியம். சற்று பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியதும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணவரவு உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் நடக்கும். நல்ல செய்திகளை பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. பொருள் வாங்க விரும்பக்கூடிய நபர்களும் பொருள் வாங்குவதற்கும் ஏற்ற தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் செல்வ கணபதி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதளவில் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு அவங்கள குறித்த விரக்தியான எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது. உங்களுடைய குடும்ப நபர்கள் வழியில இருந்தும், தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில இருந்தும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது. சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும் நீங்க எதிர்பார்த்த ஆதரவுகளை பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான செயல்முறைகளில் இன்றைய தினத்தில் நிதானங்கள் அவசியம். சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் இந்த மாதிரியான செயல்பாடு முறைகளையும் முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பலவித நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய தினமாகவும் உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் செல்வ கணபதி வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் சற்று செலவினங்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. செலவுகள் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். உங்களை குறித்த செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியான இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் ரீதியில, வெளிநாட்டு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உதவக்கூடிய விஷயங்கள்லையும் அடுத்தவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய விஷயங்கள் வழியிலையும் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. மனதளவுல சின்ன சின்ன உளைச்சல்கள் நிலைகள் இருக்கலாம். அதனோடு சேர்ந்து தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. கண் பகுதிகள், பாதம் சார்ந்த பகுதிகள், இந்த மாதிரியான பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுக்கான நன்மைகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடுறீங்கன்னா நிதானங்கள் அவசியம். முதலீடு எல்லாம் போடக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுறீங்கன்னா சற்று யோசித்து செயல்பட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது.
இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அது நல்லபடியாக முடியும். அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபடுறீங்கன்னா உங்களுக்கும் இன்றைய தினத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுக்கான சின்ன சின்ன செலவினங்களும் அதற்கான மகிழ்ச்சிகளும் அதிகமாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்களில் இன்று ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விரும்பிய விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான சூழல்களும் மிகுதியானதாக உள்ளது. விருப்பப்பட்ட பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வரலாம். விரும்பிய பயணங்கள் போகக்கூடிய முயற்சிகள் இருக்கலாம். இந்த மாதிரி மகிழ்ச்சிகரமான தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. விரும்பிய வெளிநாடு பயணம் சம்பந்தமான முயற்சிகள் ஒரு சிலருக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. ரகசிய தொடர்புகள் ரீதியில் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலமாக ரகசிய தொடர்புகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. சற்று விரயத்தோடு கூடிய வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கான லாப நிலைகள் மிகுதியானதாக இருக்கின்றது. செலவுகள் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுறீங்கன்னா சற்று நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சேமமான தினமாக இருக்கின்றது. கடனை அடைக்கக்கூடிய முயற்சிகள், அதே மாதிரி உடல் நல சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது குறித்து தீர்வுகளை எடுக்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் புதிதான தொழில் முயற்சிகள், வியாபார ரீதியிலான முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. விரும்பிய தொழில் முறைகளை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், அது குறித்த ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கும். தொழில் முறைகள், பணி சார்ந்த விஷயங்கள், வியாபார துறைகள், இந்த மாதிரியான துறைகள்ல இன்றைய தினத்துல எதிர்பார்த்த அளவு லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு நற்பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல மிகுதியாக இருக்கின்றது. உங்களுடைய தொழில் முறைகள், பணி சார்ந்த விஷயங்கள்ல மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னா அவர் வழியிலிருந்து ஏதாவது ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. தொழில் முறைகளில் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகளோடு செயலாற்ற வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. பணியிடங்களில் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டியதும் அவசியமானதாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய தொழில்முறை, பணி சார்ந்த விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த அளவு லாபகரமான வரவுகள், நல்ல செய்திகளை பெறக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு.
தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்துல தொழில்முறை சம்பந்தமான விஷயம், வியாபாரம், பணி சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து உங்களுடைய தந்தையிடமோ உறவு முறைகளிடமோ பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய தொழில்முறை வியாபார முறைகளில் வெளிநாட்டோடு தொடர்பு படுத்தக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏற்றுமதி சம்பந்தமான துறைகளில் இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக உள்ளது. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், வெளிநாடு பயணம், வெளிநாட்டு தொழில்முறை சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும். மனதளவில் ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான தெய்வ திருப்பணிகளை மேற்கொண்டு எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள், இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. மனதளவில் தடுமாற்ற நிலைகள், குழப்ப நிலைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாட்டு குடியிருப்பை சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான முயற்சிகள் ரீதியில ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியில இன்றைய தினத்துல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள்ல உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல எல்லா விஷயங்கள்லையும் நிதானங்கள் அவசியம். புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதுல கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது. முடிந்தளவு புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியம். பேச்சுவார்த்தை நிதானங்கள் அவசியம். வீணான கருத்து மோதல் பிரச்சனைகள், வீண் விவாதங்கள் இதெல்லாம் வரலாம். தந்தை வழி உறவுகள் மற்றும் சில உறவு முறைகள் வழியிலான பேச்சுவார்த்தைகள்ல கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. அரசியல் துறையில இருக்கிறீங்க, இல்லைன்னா அரசியல் துறைக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்கனாலும் உங்களுடைய பணிகள் ரீதியிலான விஷயங்கள்ல சற்று கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா சின்ன இடையூறுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எல்லா விஷயங்கள்லையுமே நிதானங்கள் இன்றைய தினத்துல அவசியமானதாக இருக்கின்றது. ஆன்மீக துறையில இருக்கிறீங்க, ஆன்மீக சம்பந்தமான வேலைகளை எடுத்து செய்றீங்கன்னாலும் உங்களுக்கு இடையிடையே சின்ன தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பயண ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபடுறீங்கன்னா நிதான நிலைகளையும் கவன நிலைகளையும் பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வழியிலையும் கவன நிலைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியம். அதன் வழியிலிருந்து தேவையில்லாத இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் வருவதற்கான சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான பணிகள்ல சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பைரவ பெருமான் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல சற்று வரவுக்கு மேல செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல திட்டமிட்டு செயல்படும் பொழுது இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை முடிந்த அளவு தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்னு பார்க்கும் பொழுது சற்று நிதான நிலைகள், கவன நிலைகள் இதெல்லாம் அவசியம்.
வீணான விரோத நிலைகள், பகைமை உணர்வுகள் இதையெல்லாம் முடிந்தளவு மறந்துவிட வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. மனைவி வழியில், நண்பர்கள் வழியில், பிள்ளைகள் வழியில், பார்ட்னர் வழியில், இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில் கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு செலவுக்கு ஏற்ப கடன் வாங்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லையும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணக்கூடிய எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும். உடல் நல ஆரோக்கியம், எதிரிகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கான தீர்வுகளை காணக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம். வீணான கருத்து மோதல்கள், வீண் விவாதங்கள் இதையெல்லாம் முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான நல்ல செய்திகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுக்கான ஏதாவது நல்ல செய்திகளை பெறக்கூடிய சூழல்கள், இல்லைன்னா நல்ல வரவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.